ஹார்ன் அடிக்கிறாரு. ஹார்ன் அடிச்சோன்னு அங்கே இருக்கோம், ஏய் பேனர் எடுத்துட்டாங்க, நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், நீ என்ன ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க, நீ எழுச்சி தமிழர் பிறந்தநாள் தெரியுமா என்று வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்போது காவல்துறையினர் வந்து அந்த இளைஞர் நடக்கிறாங்க. நியாயப்படி காவல்துறையினர் சட்டவிரோதமாக பண்ணது ஃபோர்ஸை இறக்கி முதல்ல அவங்கள பற்றி விடணும். அங்கேருந்து அந்த சாலை மறியல் பண்ணுறவங்கள ராஜாக்களா கலைஞ்சு மாநாட்டுக்கு போகிறீங்களா, ஜெயிலுக்கு போகிறீங்களா? சிறுத்தைகளை கூண்டில் அடைச்சிருக்கணும். மாறாக காவல்துறை அந்த இளைஞனை போய் ஏன்பா நீ தான் மறியல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரியுது, நீ போய் ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க என்று பேச கிளம்புறியாலேன்ட்டு மரியாதை போலீஸ் எப்படி பேசுறாங்க தெரியும், டேய் அசிங்கமாக பேசியிருப்பாங்க. என் பையன் பதிலுக்கு பேசியிருக்கான். முதலில் காவல்துறை அதிகாரி தான் அடிக்கிறார். ஓகேவா, காவல்துறை அதிகாரி அடிக்கிறார். இன்னொன்று சொல்லப்படுது சார், ரொம்ப வாக்குவாதம் ஆயிடுது, வாக்குவாதம்னே முடிஞ்சா அடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொன்னதுக்கு அப்புறம் தான் போலீஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு. சரி அடிச்சு பாருன்னு சொன்னால் அடிச்சிருக்கீங்களா? இப்போ என்னைய வந்து என்கவுண்டரில் போட்டுங்கன்னா போட்டுருவாங்களா சார்? ஸோ அடிக்கிறாங்க. அதற்கு பிறகு தஞ்சை மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு தான் இதில் விசேஷம். இன்று காலை 12 மணி அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சுமார் 40 பேர் தான். 40 பேரை விரட்டுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை இல்லையா? பொதுமக்களுக்கு இடைவரை 40 பேர் ரோட்டில் உட்காந்துட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் ஏன்னா பேனர் வைக்கிறதுக்கும் பர்மிஷன் இல்லை, போராடுறதுக்கும் பர்மிஷன் இல்லை. கோரிக்கை நியாயம் இல்லாத கோரிக்கை. எப்போ கலைஞ்சு போயிருக்காங்க? பேனர் திருப்பி வச்ச பிறகு கலைஞ்சு போயிருக்காங்க. அப்போ ரவுடித்தனம் பண்ணுறதுக்கு ஈல்டா இருக்கீங்க, நியாயத்தை கேட்கறன்னு அடிக்கிறீங்க. அப்போது ஆகாஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் அவ்வழியாக வந்தபோது தொடர்ந்து ஆரன் அடித்துள்ளார். இதனால் அரசியல் கட்சியினருக்கும் ஆகாஷுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் மேலும் முற்றி இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் பாதுகாப்பு பணியில் இருந்த SSI ரஹீம் அவர்கள் தலையிட்டு ஆகாஷை அமைதிப்படுத்தி அங்கிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளார். அப்போது ஆகாஷ் போலீசாரை நோக்கி தொடர்ச்சியாக